இந்த தேவனுடைய செய்திக்கு தலைப்பாக ஊழியம் செய்யாமல் படுத்திருக்கின்றவர்கள் யார் என்கிற தலைப்பில் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4 தொடக்கம் 8 ஆகிய வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கூறி, ஓதம் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் ருசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எலியா தீர்க்கதரிசியை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 19 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் வாசித்த இந்த சம்பவம். தேவனுக்காக வெகு தூரம் போக வேண்டியவர் தான் இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி. அவர் சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல்தான் அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் சோர்ந்து போய் ஊழியம் செய்யாமல் செத்தால் நல்லமென்று சொல்லி படுத்திருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? வந்த பாடுகளின் நிமித்தம், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், ஜனங்கள் மதிக்காதது நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம், எங்களை குறித்து மற்றவங்கள் குற்றமாய் குறையாய், அதாவது தூசித்து பேசுகிற காரியங்களின் நிமித்தம் இப்படியான சோர்வுகள் வருகிறது. நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது என்பது கர்த்தருக்காய் ஓடி முடிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறது எலியாவுடைய வாழ்க்கையில். ஆனால் எலியாவோ அப்படி செய்யாமல் தேவதூதன் பரலோகத்தில் இருந்து வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தும் அவர் சாப்பிட்டு விட்டு அவர் திரும்பவும் படுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலம் ஒரு கொள்ளை நோய் காலம். அதனால் எல்லாரும் வெளியில் போகாமல் இதே சுச்சுவேஷனில் தான் இருக்கக்கூடும், அல்லது இல்லாமலும் இருக்கக்கூடும். தெய்வன் அறிவார். அப்போ இப்படிப்பட்ட எலியாவை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எலியா ஒரு சோம்பேறியா என்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? எலியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான். எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்குன ஒருவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோம்பரித்தனமான அல்லது ஒரு சோர்வு அல்லது சோம்பல்தனமான ஒரு ஆவியினுடைய கிரியைக்கும் அவர் தன்னை விட்டு கொடுத்தவர். அதாவது இசபேல் இவரை கொல்லுவேன் என்று அறிவித்த போது இவர் ஒரு நாள் குறிப்பிட்ட தூரம் காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துல அவருடைய உதவியாளனை நிறுத்திவிட்டு இவர் இன்னும் தூரத்துக்கு போகிறார். உதவியாளனை பிடிச்சாலும் தன்னை காட்டி கொடுக்க முடியாதபடி ஒரு தூரத்துக்கு போகிறார். போய் அங்கே ஒரு சூரச்செடியை பார்க்கிறார். அந்த சூரச்செடிக்கு கீழே அவர் படுத்திருக்கிறார். அந்த சூரச்செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அடர்த்தியான விருட்சம் கிடையாது. அது ஒரு சாதாரண சிறிய செடி, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை வளரக்கூடியது. அதில் பெரிய அளவில் நிழல் இருக்கக்கூடிய ஒரு செடியாக தெரியவில்லை. சிலது அப்படி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சில செடிகள் மிகவும் சிறிய செடிகள் தான். அவைகளுக்கு கீழே அந்த நிழலில் அவர் படுத்திருக்கிறார். அப்போ படுத்திருக்கும்போது அவருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். வந்ததனுடைய காரணம் என்னவென்றால், அவர் அங்கே இதற்கு முதல் அவர் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் விளங்க பண்ணும்படியாய் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர் செய்தபோது, ஜனங்கள் எல்லாம் அக்கினி இறங்கினதை கண்டு முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்களே அன்றி எலியா எங்களுடைய ஊழியக்காரன் எங்களுடைய எஜமானன் என்று ஜனம் சொல்லவில்லை. இது எலியாவுடைய வாழ்க்கையை மிகவும் உடைத்து விட்டது. நான் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பலத்த ஒரு காரியத்தை செய்தேன், அற்புதங்களை செய்தேன்.
அப்போ வானத்திலிருந்து அக்கினியை நான் சொன்னபோது கர்த்தர் அனுப்பினார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் தெய்வம் என்றது போல 3 தரம் எலியாவே எங்கள் எஜமான், எலியாவே எங்கள் ஊழியக்காரன், எலியாவே இந்த தேசத்தின் ராஜா என்று சொல்ல வேண்டும் என்று எலியா தனக்குள் ஒரு எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரே தெய்வம் தெய்வம் என்று சொன்னாங்களே அன்று எலியா ஊழியக்காரன் என்று அவங்க அறிக்கை செய்யவில்லை. இது எலியா எதிர்பார்த்த, ஜனங்கள் என்னை புகழ வேண்டும், ஜனங்கள் என்னை கனம் பண்ண வேண்டும், ஜனங்கள் என்னை பெருசாக நினைக்க வேண்டும், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படி இப்படி என்ற ஒரு சூழ்நிலை எலியாவுக்குள்ளே இருந்தது என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அப்போ எலியா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் காணப்பட்ட போது அவருக்குள்ளே அப்படி நடக்கல. எசபேல் ஒரு செய்தி அனுப்பினாங்க, நான் உன்னை கொன்றுவேன் எலியான்னு சொல்லி அனுப்பின உடனே ஏற்கனவே ஜனங்களும் தன்னை அங்கீகரிக்கல. கர்த்தரே தெய்வம் என்றார்கள் என்று எலியா எங்கட ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை. எலியா தான் எங்கட சபைக்கு பாஸ்டர் என்று சொல்லவில்லை. எலியா எங்கட பாஸ்டர், எங்கட பாஸ்டர், எங்கட பாஸ்டர், அவர்தான் என்றே ஜனம் அவங்க சொல்ல முடியல. அவங்க கர்த்தருக்கே மகிமையை கொடுத்தாங்க, ஊழியக்காரனுக்கு கொடுக்கல. அது எலியாவுக்கு ஒரு பெரிய அடியா இருந்தது. தன் தலையை எலியாக்கு அது தலை குனிகிற ஒரு செய்தி ஆயிற்று. ஆதலால் எலியா தன் உயிருக்கு பயந்து ஓடுகிறார். இவ்வளவு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தன்னொரு பெரிய தேவ மனிதன் ஒரு மோசே போல வெளிப்படுத்தினார். ஜனம் அங்கீகரிக்காத போது அவர் சோர்ந்து போனார். இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலையே, இவ்வளவு அற்புதத்தை செய்தும் இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலையே, இவ்வளவு காரியங்களை செய்தும் நான் ஒரு ஊழியக்காரன் இருக்கும்போது இன்னொரு ஊழியக்காரன்கிட்ட போய் ஜெபிக்க போகிறாங்களே, என்னை மதிக்கிறாங்களே இல்லையே, என்னை கனப்படுத்துகிறாங்க இல்லையே, நான் எவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு எலியா, நான் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனங்களை சொன்னேன், எவ்வளவு பெரிய இந்த வார்த்தையை கேட்டு தேவன் அக்கினிய வானத்திலிருந்து இறக்கத்தக்கதான பெரிய காரியங்களை நான் செய்தேனே, ஆனால் ஒருவன் கூட என்னை ஏற்றுக்கொள்ளலையே, ஒருவன் கூட என்னை ஊழியக்காரன் என்று அறிக்கை செய்யலையே என்று எலியா சொஞ்சலப்பட்டு சோர்ந்து ஓடி போய் அவர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்கிறவர் செத்தா நல்லம் என்று சொல்ல இசபெலின் கையால் செத்திருக்கலாம் தானே, அவர் சும்மா தான் ஆண்டவர்கிட்ட இப்படி கதைக்கிறது என்ன. அப்போ ஏசபேலுடைய இதுக்கு தப்பி அவர் போய் ஒரு சூரச்செடியின் கீழே படுத்திருந்த போது எலியாவின் சோர்வை தேவன் அறிந்தார், எலியாவின் துக்கத்தை தேவன் அறிந்தார். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் பூமியில் இருந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, இவர் மதுபான பிரியன் என்று சிலர் தூசித்தார்கள், இவர் போஜன பிரியன் என்று தூசித்தார்கள், இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று தெய்வகுமாரனை குற்றப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், முகத்தில் காரை துப்பினார்கள், முகத்து கண்களை சீலையினால் கட்டிவிட்டு கன்னத்தில் அடித்துவிட்டு யார் அடித்ததென்று சொல்லுங்க பாப்பம் தீர்க்க தரிசனமா என்று அவருடன் கேட்டார்கள். இவ்வளவு பரியாசப்படுத்தப்பட்டு, இவ்வளவு வெட்கப்படுத்தப்பட்டு, இவ்வளவு தூசிக்கப்பட்டார் இயேசு. ஆனால் இன்றைய நாளில் ஒரு ஊழியக்காரனுக்கு அல்லது ஒரு ஊழியக்காரிக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்களுக்கு பொத்து கொண்டு வருகிறது, கோபம், ஆத்திரம் வருகிறது, அவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள், பழி வாங்குகிறார்கள், அல்லது ஏதாவது ஒன்று செய்கிறார்கள், அல்லது உடைந்து போகிறார்கள், ஏதோ 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 ஒரு காரியம் சம்பவிக்கிறது. இயேசுவை கவனித்து பாருங்கள். ஜனங்கள் மத்தியிலே அவர் கனத்தை எதிர்பார்த்து நின்றது கிடையாது. எலியாவை பாருங்கள், ஜனங்கள் தன்னை பெருசாக நினைக்க வேண்டும் என்று நினைத்தார், ஓடி ஒழிக்க வேண்டியவராய் தலைமறைவானார். யாரெல்லாம் சபையில் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை வராதபடி, இயேசு உயர்த்தப்படாதபடிக்கு தங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிறார்களோ, தங்களை காட்டிக்கொண்டு நிற்கிறார்களோ, அக்கினியை இறக்கினேன் என்று சொல்லி ஜனங்கள் நான் தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வனாந்தரங்களுக்கு துரத்தப்படுவார்கள். அங்கிருந்து வெளியே வராதபடி சோர்ந்து போய் ஒரு சூர செடியின் கீழே, ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே யோனா படுத்து கிடந்து சோர்ந்து போய் செத்தா நல்லம் என்று சொன்னார். இவர் ஒரு சூர செடி கீழே படுத்து கிடந்து பண்ண வேண்டிய தூரமோ வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டிய இந்த ஊழியக்காரன் சோர்ந்து போனார். ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜனங்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை, கர்த்தரே தெய்வம் என்றார்கள், நான் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று வர சொல்லி எல்லாரும் அறியும்படி ஜெபித்து காட்டுகிறார். எப்படி ஜெபித்து காட்டுகிறான்? கர்த்தரே தெய்வம் என்றும்
நான் உம்முடைய ஊழியக்காரனிடம் இந்த ஜனங்கள் அறியும்படி கேட்டருளும் 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 என்று சொன்னபோது அக்கினி வந்தது. ஆனால் ஜனம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியாங்கிற ஊழியக்காரன் என்று சொல்லல. இதனால் அநேக ஊழியர்கள், அநேக ஊழியக்காரிகள் இந்த உலகத்தில் சோர்ந்து போகிறார்கள். தங்களுக்கு ஒரு கனத்தை எதிர்பார்க்கிறார்கள், தங்களுக்கு ஒரு கௌரவத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்கள் அப்படி வாழ்ந்து காட்டவில்லை. இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி செய்து காண்பித்தார் என்பதை பாருங்கள். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வாழ்ந்து காட்டினார். இன்றைய நாளில் ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை செய்து விட்டார்கள் என்றால் தங்களை எல்லாருக்கும் மேலே உயர்த்தி ஜனங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பார்வை பார்த்து நடக்க பழகிறார்கள். இந்த நடைகள் வனாந்தரத்துக்கு துரத்திவிடும். இந்த நடைகள் சோர்ந்து போய் இருக்க பண்ணிவிடும். ஆதலால் இயேசுவை சபைக்கு தலைவர். அதனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி தேவனுக்காக வெகு தூரம் போக வேண்டியவர்கள் சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொள்கின்றார்கள். இதே போல்தான் அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே திரும்பவும் படுத்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவ்வளவு பெரிய கிரியைகளை தேவனுக்காய் செய்ய வேண்டிய எலியா அந்த ஊழியத்தை செய்யாதபடி அவர் படுத்து கிடந்தார், நித்திரையாய் இருந்தார் என்று வேதம் அதைத்தான் அந்த படுத்து கிடந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் சபைகள் தேவனுக்காய் பிரயாணம் செய்யாதபடி எலியாவை போல சபைகள் படுத்து கிடக்கிறது, நித்திரையாய் இருக்கிறது. சபை மக்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் இப்படித்தான் இந்நாட்களில் சாப்பிட்டு விட்டு பரலோகத்திலிருந்து தூதன் சாப்பாடு கொடுத்தா என்ன, வேறு யார் கொடுத்தா என்ன, நாங்கள் சமைத்தால் என்ன, வாங்கி சாப்பிட்டா என்ன, திரும்ப சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து கொள்ளுகிற சபைகளே, மனம் திரும்புங்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் அப்படி படுத்து கிடந்தால், சபை அந்த நிலையை அடைந்திருந்தால், ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறது போல சபையானது கிரியை செய்யாமல், வேலை செய்யாமல் அப்படி இருந்தால், சபை செய்ய வேண்டிய காரியங்களை யார் செய்வது, யார் செய்வது? இன்னொரு சபை செய்யுமா? யார் செய்யக்கூடும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யாவிட்டால் யார் செய்ய முடியும்? அப்படியா இவர் அப்படியே படுத்து கிடக்கிறார். இரண்டாவது முறை தேவன் எலியா மேலே இரக்கம் கொண்டு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அவர் மீண்டும் சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பாட்டின் பலனினால் 40 நாள் ஓரே பர்வதம் வரையும் நடந்து போகிறார். வெகு தூரம் ஓட வேண்டிய ஊழியர்கள், அநேக சபைகளை கட்ட வேண்டிய ஊழியர்கள், அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய ஊழியர்கள், ஊழியக்காரிகள் இன்று சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து கிடக்கிறார்கள். ஏற்கனவே படுத்து தான் இருக்கிறார்கள். திரும்ப சாப்பிட்டு விட்டு திரும்ப படு. சில நேரம் சாப்பிட்டு விட்டு திரும்ப படுக்கும்போது சமீபாடு அடையாது, பிரச்சனையாக இருக்கும். ஆனால் எலியாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே, உங்களோட ஊழிய பிரயாணத்திலே, உங்களுடைய சபை பிரயாணத்திலே, ஊழியர்களே, சபைகளை நடத்துகிற தெய்வ மனிதர்களே, சபையில் இருக்கிற பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த காலத்தில் என்ன செய்கிறீங்க? எப்படி வாழ்கிறீங்க? எப்படி ஊழியம் செய்கிறீங்க? சில நேரம் சபைகள் மூடப்பட்டாயிட்டு, மூடிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்திருக்கிறீங்க. திரும்பவும் உங்களுக்கு சபையை திறக்கவோ அப்படிப்பட்ட ஒரு அனுமதி கிடைக்கல. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்படியே இருக்கிறீங்க. ஒரு கிரியையும் நீங்கள் செய்யலை. இப்படியா இருக்கிறீங்களே. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரியது. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய 1000 திட்டங்களை விட, 1,00,000 திட்டங்களை விட தேவன் வச்சிருக்கிற ஒரே திட்டம் மிக பெரியதும், மிக சிறந்ததும், உயர்ந்ததும், மகிமைக்கு உரியதுமாய் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி? அதை செய்வது யாரு? நீங்கள் திரும்பவும் படுத்து கிடக்கிற எலியாக்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. எலியாவுடைய பேரை வைத்து விட்டு எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எலியாவோ சோர்வுள்ள ஒரு மனுஷன். எலியாவோ தன்னுடைய பேர் உயர்த்தப்பட வேண்டும், ஜனங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதன். எலியாவோ சோர்ந்து போனாலும், தேவனுடைய பரலோக ஆகாரம் கிடைத்தாலும் சாப்பிட்டு விட்டு திரும்ப படுக்கிற ஒரு ஊழியக்காரன். திரும்பவும் தட்டி தட்டி இந்த பெரிய தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்ப வேணும். ஒரு சோம்பேறியான ஒரு ஊழியக்காரன். அவரை எழுப்ப பூமியில் யாருமே இல்லை. அதனால் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார் இல்லையா? உங்களுக்கு தூதன் அனுப்ப வேணுமா? அல்லது நீங்கள் சொந்தமாக எழும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போகிறீங்களா? இல்லையா? ஆகவே இன்றைய நாளிலே ஊழியம் செய்யாமல் படுத்து கிடக்கிறவர்களுடைய, எலியாவை போன்றவர்களுடைய லிஸ்ட்டில் நீங்களும் ஒரு நபரா? உங்களுடைய சபையும் அதில் ஒன்றா? நீங்களே சோதித்து ஆராய்ந்து பாருங்கள்.
இரண்டாவதாக ஆதியாகமம் 49 அதிகாரம் 14 வசனத்தையும் யோவான் 12:15 வாசிக்க கேட்போம். இசக்கார் 2 பொதியின் நடுவே கடித்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவர் இழப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோனை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கர்த்தரை சுமக்க வேண்டிய சுவிசேஷ கழுதைகள் படுத்திருப்பதால் ஊழியங்கள் சோர்ந்து போயுள்ளது. அதனால் சுவிசேஷ ஊழியர்கள் பகுதி கட்டு டாக்ஸ் கட்டுறவர்களாய் மாறுவார்கள். இசக்கார் என்றால் 2 பொதியின் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இது ஒரு பலத்த கழுதை, 2 பொதிகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதை. இந்த கழுதையோ 2 பொதிகளுக்கு நடுவில் படுத்த, பொதிகள் என்பது சுமக்க வேண்டிய சுமை, செய்ய வேண்டிய வேலை, அதை சுமக்காமல் அது அந்த 2 பொதிகளின் நடுவில் அப்படியே படுத்திருக்கிற ஒரு பலத்த கழுதை படுத்திருக்கிறது. சோம்பேறியா இருக்கிறது. சுவிசேஷ ஊழியங்கள் சோம்பேறியாகிவிட்டதோ, சோம்பலாகிவிட்டதோ, சுவிசேஷ ஊழியங்களை செய்ய வேண்டிய கழுதைகள் என்பது பாருங்க, நாங்கள் கழுதைங்கிற வார்த்தையை தவறான அர்த்தத்தில் பாவிப்போம். ஒரு ஆள் கூடாத ஆள் என்பதுக்காய் கழுதை என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆனால் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அது மேல் ஏறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கூடாத மிருகத்தின் மேலே, யாவரும் பழிக்கிற மிருகத்தின் மேலே அவர் ஏறினார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. இஸ்ரவேலின் ராஜாக்கள் கழுதைகளின் மேலே தான் போவார்கள். அதே மாதிரி இயேசு ஒரு கழுதை மேலே போனதுக்கு காரணம், கழுதை சாந்த குணம் உள்ளது. அதனால தான் ராஜாக்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், ஊழியர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காய் கழுதை பிரயாணம், கழுதையை அவர்களுக்கு கொடுப்பது. ஆகவே இந்த இசக்கார் என்கிற மனுஷன், அதாவது ஒரு கோத்திரம், யாக்கோபுடைய பிள்ளைகளில் வந்த ஒரு கோத்திரம், இசக்கார் கோத்திரம் சுமை சுமக்க வேண்டிய கோத்திரம், கிறிஸ்துவை நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கோத்திரம். அந்த கழுதை படுத்து இருக்கிறது, அது பலத்த கழுதை, பலனுள்ள கழுதை. அன்னே 2 பொதிகளை, நிறைந்த பாரங்களை சுமந்து தீக்கக்கூடிய ஒரு கழுதை. அந்த கழுதை அப்படியே 2 பொதிக்கு நடுவில் படுத்து கிடந்து இளைப்பாறுதல் நல்லதென்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு அப்படியே இருக்கு. இளைப்பாறணும், ரெஸ்ட் எடுப்போம், இன்னும் நாள் இருக்கு தானே, செய்யலாம். சில கார்களை கவனித்து பாருங்கள், கழுத மாதிரி இருக்கும் சில கார்கள். இந்த கார்களில் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ துண்டு பிரதிகளை வாங்கி வைத்து கொள்வார்கள். அது அந்த காரில் பின் சீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் வைத்திருப்பாங்க. வருகிறவங்கெல்லாம் பார்க்கணும், இது ரட்சிக்கப்பட்டவருடைய வாகனம் என்றும் அதுக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவ குறித்த துண்டு பிரதி என்பதையும் அப்படியே இருக்கும். ஒரு ஊழியக்காரன் மாதிரி, சுவிசேஷகன் மாதிரி தங்களை காட்டிக்கொள்கிற ஒரு அடையாளமாக இருக்கும். நான் இப்படி பலருடைய கார்களை பார்த்துருக்கிறேன். சில பேருடைய கார்களில் நான் பிரயாணமும் செய்திருக்கிறேன். அப்பொழுது அந்த கட்டுகளை பார்த்தா, எவ்வளவோ வருஷங்களுக்கு முதல் கொடுத்த கட்டுக்கள், அந்த முன்னுக்கு அச்சிடப்பட்ட அந்த எழுத்துக்களும் அந்த படங்களை நீங்கள் பார்ப்பீங்களானா, படங்கள்ன்ற கலர் மங்கி, எழுத்துக்களுடைய கலர்களும் மங்கி, அந்த கண்ணாடிக்குள்ளால் வெயிலில் பட்டதுனாலே இன்னும் தெரியலை, அது வேறு ஒரு ரூபம் கொண்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இவங்க இந்த வாகனத்தில் வைத்திருக்க போகிறாங்களோ தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவர்களை நான் கண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறது தான் அந்த கழுதை. அந்த கழுதை மேலே இயேசு கிறிஸ்து ஏறி வரும்போது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தரையில் வீதியிலே விதித்தார்கள், மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள். யாரும் ஏறாத கழுதை குட்டி, யாரும் கணக்கெடுக்காத ஒரு கழுதை, யாரும் முக்கியப்படுத்தாமல் அப்படியே கிடக்குது, பில்படாமல் அந்த கழுதை. அதை இயேசு தனக்கண்டு எடுத்து, அந்த யாரும் ஏறாத கழுதென்று வேதம் சொல்ல, அதில் இயேசு ஏறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர்களை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டிய இந்த ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் சுவிசேஷத்தை அறிவிப்பதை எல்லார் மீதும் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடமையை பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷையும் இன்றைய நாளில் எலியா மாதிரி சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து கொண்டார்கள் போல, இந்த கழுதை
ஆகிய இசக்காரை குறித்து சொல்லப்படுகிறது. இசக்கார் மாதிரி இந்த சுவிசேஷர்கள் 2 பொதிகளை சுமந்து சேர்க்க வேண்டியவர்கள். அந்த 2 பொதிகளையும் இயேசுவின் சுவிசேஷத்தை சுமக்க வேண்டியவர்கள். இயேசுவை சுமந்து செல்ல வேண்டிய இசக்கார் என்கிற கழுதை அந்த 2 பொதியின் நடுவிலே படுத்து கிடந்து, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை காரியங்களிலே இளைப்பாறே, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் என்று இளைப்பாறுதல் இனி வருகிற காலமாக இருக்குது என்று வேதம் சொல்லுது. இவர்கள் இப்பொழுதே இளைப்பாறுதலில் பிரவேசித்து விட்டார்களோ தெரியல. இசக்கார் குழுவினர். அப்போ இந்த இசக்கார் குழுவினராகிய இவர்கள் அல்லது இசக்கார் கோத்திரத்தார் தங்களுடைய வேலையை செய்யாமல், தேவன் தங்களுக்கு நியமித்த அந்த சுவிசேஷ பணியை செய்யாமல், இந்த இசக்கார் கோத்திரத்தில் இருந்த அவர்கள் போல இந்நாட்களில் இருக்கிற அநேக சுவிசேஷகர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு கையோண்டு வேதம் சொல்லுதே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைய நாட்கள் என்றா, சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து கொண்டார்கள் என்றது போல அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை மறந்து விட்டார்கள். இந்த கழுதைகள் இசக்காருங்கிற பலத்த கழுதையை குறித்து மாதிரி இவர்களுடைய வாகனம் ஒரு கழுதை என்று வைத்தால் இது நோட்டீஸை சுமக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ பகுதியை அது சுமக்குது, ஆனால் யாருக்கும் அது கொடுக்காது. அதனால் அந்த காருக்குள்ளேயே இருந்து அது வருஷமாக அப்படியே இருக்குது. கொடுக்கும்போது எனக்கும் தாங்க நானும் கொண்டு கொடுப்பேன் நானும் சொல்லுவேன் எனக்கும் தாங்கன்ட்டு வாங்குவாங்க. ஆனால் வாகனம் முழுக்காது அப்படியே அந்த சைட்டில் வச்சுருப்பாங்க, சிலர் பின்னுக்கு வச்சுருப்பாங்க. இப்படியே வச்சிருந்து இயேசு வந்த பிறகு அந்தி கிறிஸ்துவா வந்து கொடுக்க போகிறான் சுவிசேஷ துண்டு பிரதிகளை. நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் இந்த காருக்குள்ளே இப்படி வச்சுக்கொண்டு இருக்காமல் அதை பயன்படுத்த ஆரம்பிங்க, அதை கொடுக்க ஆரம்பிங்க. இளைப்பார்னது போதும். 2 பொதியின் நடுவில் படுத்திருக்கிற அந்த பலத்த கழுதையாகிய இசக்காரை போல இன்றைய நாள் அந்த இசக்காருடைய ஆவி சுவிசேஷ ஊழியங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் உலகம் முழுவதும் அநேக தேவனுடைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் சுவிசேஷத்தை ஏதோ ஒரு வழியில் அவங்க அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இசக்கார் மாதிரி சில இசக்கார்கள் இன்றும் அவர்கள் இளைப்பாறுதல் வேணும் என்கிறாங்க. நிறைய பிரயாசப்பட்டவர்களை போல இளைப்பாறுதல் கேட்கிறார்கள். ஒற்று குண்டான் சட்டியில் குதிரை ரேஸ் ஓடுறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கூட இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த ரேஸில் கூட போகிறே இல்லை. ஆனால் அவங்களுக்கு டயர்டுன்றாங்க, களைப்பென்றாங்க, மிதன்றாங்கள, இப்படி பல விதமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு அவருடைய வாழ்க்கை இப்படி போகிறது என்றால் அவர்கள் தேவனை மறந்தவர்களை போல ஒரு பின்மாற்றக்காரர்களுக்கு ஒப்பாய் தாங்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை செய்யாமல் 2 பொதிகளின் நடுவிலே படுத்து கிடக்கிற பலத்த கழுதையாகிய இசக்காரை போல இருக்கிற சுவிசேஷ பணிக்கு அழைக்கப்பட்ட மனுஷியை கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நீ மனம் திரும்பி இந்த காலத்திலே கர்த்தருடைய பணியை செய்யும்படி பலத்த கழுதையை நீ எழும்பி இயேசுவை சுமந்து வீதி வீதியாய் வீடு வீடாய் சென்று இயேசுவை நீ சுமந்து கொண்டு போய் அறிவிக்காவிட்டால் வேதம் சொல்லுகிறது, நாடு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். சுமக்க விரும்புகிறான், ஆனால் படுத்து கிடக்கிறான். சுவிசேஷம் சொல்லணும் என்று விரும்புகிறான், ஆனால் இவன் போக மாட்டான். இவன் வீட்டில் இருக்கிறான், நல்லது செய்வோம் நீங்களும் வாங்க நாளைக்கு என்று சொல்லுவான், ஆனால் இவன் அசையவே மாட்டான். தோளை சாய்ப்பான். இந்தா பாருங்கோ, எல்லாரும் பாருங்கோ, இந்த நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டேன், இயேசுவை சொல்ல போகிறேன் என்று சொல்லி தோளை சாய்த்து அந்த சுமையை சுமக்கிற கழுத மாதிரி காட்டுவான், ஆனால் செய்ய மாட்டான். அவன் பகுதி கட்டுகிறவன் ஆனா. ஏனென்றா அவன் வரி கட்ட வேண்டும் என்றது போல அவன் இன்னும் செலவு செய்ய வேண்டும். இப்படி படுத்திருக்கிறதுனால, அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுனால அவன் ஒரு நஷ்டத்தை அடைய வேண்டும். அவன் ஒரு இழப்பை சந்திக்க போகிறான். வாழ்க்கையில் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை செய்யாத போது அவருடைய வாழ்க்கையிலே பகுதி கட்டுகிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இனி வரும் நாட்களிலே தேவன் அழைத்த சுவிசேஷர்கள் தங்களுடைய பணியை செய்யாமல் இன்னொரு கப்பல் வரும் என்று காத்து கொண்டிருக்க, இன்னொரு அழைப்பு வரும், இன்னொரு ஊழியம் வரும், அதை தருவாங்க இதை தருவாங்கன்னு காத்து கொண்டிருக்கிறாங்க, தங்களுக்கு கொடுத்ததை செய்யாமல். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பாவிட்டால் தேவன் திருப்பி கொடுப்பேன் என்றதை
சகலதையும் கொடுப்பார் என்றதுக்கு என்ன உத்தரவாதம்? கொடுத்ததே செய்யல, கொஞ்சத்திலே உண்மை இல்லாத மனுஷனை அநேகத்தின் மேல் எப்படி கர்த்தர் அதிகாரியாக வைப்பார்? ஆண்டவரே, எனக்கு என்னை இப்படி மாற்றும், இப்படி தாரும், இப்படி ஒரு சபையை தாரும், அதை தாரும், இதை தாரும் என்று இவர்கள் விண்ணப்பிக்கக்கூடும். வரங்களை தாரும், வல்லமைகளை தாரும், அதை தாரும் என்று. இசக்கார் மாதிரி பலத்த கழுதை 2 பொதியின் நடுவில் படுக்கிறது போல படுத்து கிடந்து இவைகளை எல்லாம் கேட்டால் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டு இன்னும் படுக்கிறதுக்கா அந்த கழுதைக்கு தேவை? அவை சுவிசேஷ ஊழியம் செய்கிற மனுஷியே, எல்லா ஊழியங்களையும் விட மகா மேன்மையான ஊழியம் அதுதான். இயேசுவை அறிவிக்கிற ஊழியம் அதுதான். இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற அந்த பணியை செய்யாமல் நீ படுத்திருக்கிறாயே, எப்போ எழுந்திருப்பாய் சோம்பரியே என்று எலியாவை பார்த்து சொல்கிறது போல் இருக்குது இல்லையா? இசக்காரே, நீ எப்போ எழுந்திருப்பாய்? நீ ஒரு நல்ல சுவிசேஷகன் அல்லவா? நீ ஒரு நல்ல சுவிசேஷகி அல்லவா? நீ ஏன் சோர்ந்து போனாய்? ஏன் படுத்திருக்கிறாய்? உனக்கு இளைப்பாறுகிற காலமா இது? இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுதல்லவா? அந்த காலத்தில் இளைப்பாறலாமே. இப்போ கர்த்தருக்காய் கொஞ்சம் பிரயாசப்படும்படி கொஞ்சம் தோளை சாய்ச்சது போதும். ஒரேடியாக தூக்கி அந்த 2 பொதியையும் சுமந்து கொண்டோ எழும்போ. கர்த்தருக்காய் நட. கர்த்தருக்காய் ஒரு பலத்த கழுதையை போல அநேகரால் செய்யக்கூடாத சுவிசேஷ பணியை உன்னால் செய்ய முடியும். நீ எழும்பி போ, புறப்படு. இயேசு வரப்போகிறார். அதற்கு முதல் சுவிசேஷத்தை பூமி எங்கும் அறிவித்தா முடிந்தாத்தான் இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுதல்லவா? நீ செய்யாவிட்டால் இயேசு வரமாட்டாரே. ஆகவே இயேசு வர வேணுமே எல்லாருடைய விருப்பம். ஆதலால் உன்னை அதிலிருந்து எடுத்துவிட்டு வேறு ஒருவனை வைத்து அவர் அதை செய்ய போகிறதுக்கு முதல் நீ பகுதி கட்டம் முதல் நீ எழும்பு. பலத்த கழுதையே, இசக்காருங்கிற பலத்த கழுதையே, நீ எழும்பு. உன்மேலே தான் கர்த்தர் ஏறி போக விரும்புகிறார். உன்னைத்தான் தெரிந்து கொண்டார். குதிரை மேலே ஏறி போக கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் மாம்சத்தில் பிரியப்படவில்லை. வேறு ஒரு மிருகத்தின் மேல் அவர் ஏற விரும்பவில்லை. சாந்த குணமுள்ள உன்மேல தான் ஏற விரும்புகிறார். உன்னை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். நீ தான் இயேசுவை சுமக்க வேண்டிய பாத்திரம். பூமியில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை சுமந்து செல்ல வேண்டிய மனுஷன் நீ, மனுஷி நீ. எம்மட்டும் 2 பொதிகளின் நடுவிலே பலத்த கழுதையாய் நீ படுத்து கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ சுமக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. இயேசுவை சுமந்து நீ மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கழுதையாய், இசக்காராய் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ராஜாக்கள் ஏறுகிற கழுதையாய் இசக்கார் கோத்திரம் சாந்தம் தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படியாய் உன்னை கர்த்தர் முன்குறித்தார். நீயோ வேறொன்றுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. நீ சோர்ந்து போனவனாய் இருக்கிறது என்ன? மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். இன்னொரு வசனத்தை யோனா 1வது அதிகாரம் 5, 6 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். இந்த 2 வசனங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். நினிவேக்கு போய் 120,000 பேரை மனந்திரும்ப பண்ண வேண்டிய ஜோனா. அந்த 120,000 பேர் என்று சொல்லுகிறவர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். அப்படி என்றால் அது சிறு குழந்தைகள் பிள்ளைகளை குறித்து தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்படியானால் பெரியவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எவ்வளவு இருந்தார்களோ தெரியாது கணக்கு. ஒரு பொதுவாக சொல்லுகிறேன். அந்த மக்கள் அழிய போகிறார்கள். அவர்களுடைய பாவம் தேவ சமூகத்தில் எட்டினது. அவங்களோட அக்கிரமம் எட்டிட்டு அவர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்தார்கள். இவர்களை மனம் திரும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க தேவன் விரும்பினார். அதனால் ஜோனா என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். அவரும் ஒரு தீர்க்கதரிசி எலியா மாதிரி. இந்த தீர்க்கதரிசியை எடுத்து நினிவேயின் பாரம், அதாவது நினிவேயை குறித்த பாவ பாரம் தெய்வ சமூகத்துக்கு வந்துட்டு, ஆதலால் நான் நினிவேயை கவிழ்த்து போடு விடுவேன், நான் இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற ஒரு செய்தியை இந்த ஜோனா என்கிற தீர்க்கதரிசி போய் நினிவேயில் எங்கும் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலோ ஜோனாவோ அந்த இடத்துக்கு போக விருப்பம் இல்லாமல் அவர் கப்பலில் போய் தர்சிஸுக்கு போகும்படி அவர் கப்பலில் பிரயாணப்பட்டு போய்விட்டார். அவருக்கு விருப்பமில்லை. இன்றைய நாளில் அநேகருக்கு
பேருக்கு இந்த ஊழியங்கள் விருப்பம் இல்லை. ஏதோ ஹீரோக்கள் மாதிரி தோன்றுகிற சினிமா நட்சத்திரங்களை போல ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே ஜோனா ஓடிப்போய் கப்பலில் கீழ்த்தட்டில் அவர் அயர்ந்த நித்திரை, நல்லா நித்திரையாயிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த அங்கே கப்பலுக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டாயிட்டு, வெளியிலே கடல் கொந்தளித்து புயல் மாதிரி அடித்து கப்பல் ஆடத் தொடங்கின போது கப்பலில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை அவங்க வாங்கி கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கடலில் எறிந்து பாரத்தை இலகுவாக்குறாங்க, கப்பலை பாரம் இல்லாமல் ஆக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அந்த கொந்தளிப்பு, அந்த பிரச்சனை அமரவில்லை. அப்பொழுது இந்நங்களில் இருக்கிற யார் நிமித்தமாவது இந்த காரியம் வந்திருக்குமோ என்று நினைத்து கப்பலில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்க்க மாலுமி வெளிக்கெடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜோனாவை தேடி பார்த்தா வேதம் சொல்லுகிறது, கப்பற்காரர் பயந்து தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். ஜோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. ஆதாம பாருங்க, அயர்ந்த நித்திரையை பண்ண வச்சு தேவன் விலா எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அதுக்கு அடுத்த ஆபரேஷன் இங்கே தான் நடக்கிறது. அப்போ இங்கே ஜோனா அயர்ந்த நித்திரை, கப்பல் ஆடுது குலுங்குது, எவ்வளவோ நடந்திருக்கும். ஆனால் ஜோனாவுக்கு நித்திரையில் ஒரு கனவு கூட வராத ஒரு நித்திரை, ஒரு இடரலே இல்லாத ஒரு நல்ல நித்திரை. இப்படியாய் அவர் நித்திரை கொண்டு இருக்கும்போது அந்த மாலுமி வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். இவ்வளவு மக்களை நினிவேயை காப்பாற்ற வேண்டிய, நினிவேக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய, நினிவேயை மனம் திரும்ப பண்ண வேண்டிய பொறுப்பை பெற்றிருக்கிற ஜோனாவோ படுத்து கொண்டு நித்திரை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவை பாருங்கள், இசக்காரை பாருங்கள், இங்கே ஜோனா. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளே இந்த காரியம் அடிக்கடி தாக்குவதை பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்குள் சோர்வின் ஆவி, ஐயோ செத்தால் நல்லம் என்று சொல்லும், அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஐயோ ஊழியம் செய்தது போதும் போதும் போதும், இன்னத்தை செய்தும் இந்த ஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு செய்தாலும் இந்த ஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்த்து அநேக ஊழியர்கள் ஊழியத்தையே வெறுத்து விட்டார். ஐயோ வேண்டாம், ஆளை விட்டால் காணும் என்கிற நிலையில் அவர்கள் வந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜனங்கள் செய்கிற தீங்குகளை சகிக்கக்கூடவில்லை. அடுத்தது அவர்கள் இதை சகிக்கல் என்றால் அவர்கள் வேறொன்றை எதிர்பார்க்குறாங்கன்ற அர்த்தம். ஜோனா எதிர்பார்க்கிறது உண்டு, எலியா எதிர்பார்க்கிறது உண்டு, இசக்கார் எதிர்பார்க்கிறது உண்டு. இசக்காருக்கு சமாதானம் வேணும், ஆறுதல் வேணும், இளைப்பாற வேணும், நாடு வசதியாக இருக்க வேணும், என் குடும்பம் வசதியாக இருக்கணும், என் வீடு வசதியாக இருக்கணும், நான் நல்ல வசதியாக இருக்கணும், இளைப்பாரி கொண்டு இருக்க வேணும், தூக்குவேன், நான் சுமப்பேன், எய்சுவேன் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ இருந்து 10 வருஷமா ஒரு நாள் செய்வேன் அப்படியே செய்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆள். எலியாவோ வெகு தூரம் பிரயாணம் போக வேண்டும் ஆண்டவருக்காய், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் பிரயாணம். அதாவது எலியா அதிக தூரம் போக வேண்டிய, அதிகமாய் வேலை செய்ய வேண்டியவர் கர்த்தருக்காக. அவரோ அப்படி அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தூதன் சொல்றான் இல்லையா எலியாக்கு. இப்படிப்பட்ட ஊழியர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்களில் சபைகள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு எலியா சபையில் இருந்தால் சரி, அவர் சாப்பிட்டு திரும்ப படுத்துடுவார். அதான் சேச்சில் எலியாக்கள் எல்லாம் நித்திரை ஆயிடுவாங்க சில நேரத்தில். ஸோ இவர் வருவார், இசக்கார் வருவார் சபையில் 2 பலத்த புதியோட அவர் நித்திரை கொள்ள மாட்டார். அவர் சபையில் இளைப்பாறுதல் தேடி அவர் இளைப்பாரி கொண்டிருப்பார். இப்போ பார்த்தா யோனா, இவர் அநேக 1000 ஜனங்களை பாதாளத்துக்கு போகாதபடி, அழிவிலிருந்து தப்ப பண்ணும்படி, மனம் திரும்ப பண்ணும்படி, பாவங்களை விட்டு அவர்கள் வெளியே வரும்படி செய்ய வேண்டியவர் தப்பி ஓடுகிறார். அப்போ தப்பி ஓடினது காணாண்டு அவரும் படுத்து கொண்டு நித்திரையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. யோனா படுத்து கிடக்கிறார், அதாவது நித்திரையாக இருக்கிறார். இப்படி ஊழியர்கள் இருந்தால் செய்ய வேண்டிய ஊழியத்தையும் செய்யாமல் தப்பியும் ஓடிக்கொண்டு ஊழியத்தையும் விட்டு படுத்து கிடந்து எதை சாதிக்க போகிறார்கள்? எது அவர்களுக்கு கிடைக்க போகிறது? எதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இந்த உலகத்திலே தேவனுடைய கடுமையான தண்டனைகளையும் கடுமையான நியாய தீர்ப்பையும் தானே சபை சந்திக்கும். இப்படிப்பட்ட ஊழியர்கள் சந்திப்பார்கள். அருமையான தேவனுடைய ஊழியக்காரியே, நீயும் இப்படியான ஒரு மனுஷியா இருந்துடாத, இப்படியான ஒரு விசுவாசியா உன் வாழ்க்கையை முடித்திடாத. தேவனுக்காய் எழும்போ, தேவனுக்காய் நித்திரையை விட்டு எழும்பி தேவனுக்காய் ஓடு.
தேவன் நியமித்த நாட்கள் ஒரு கொஞ்ச நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் முடிந்தளவு ஓடு, சுவிசேஷத்தை சொல்லும், சுவிசேஷத்தின் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. சபைக்காக, கர்த்தருக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய, பிரசங்கிக்க வேண்டிய ஜோனா, எலியா போன்றவர்கள் எல்லாம் அப்படியே படுத்திருக்கிறார்கள். நாட்களில் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாய் திறக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் ஊம பிள்ளைகளை போல் அவர்கள் நடமாடுவார்கள், வாய் பேச மாட்டார்களோ என்ற மாதிரி இருக்கும். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்காய் பிரயாசப்படணும். இருந்தது போதும், சோர்ந்தது போதும், படுத்து கிடந்தது போதும். எழும்புங்க, எழும்புங்க. ஜெப நேரத்தில் எழும்ப முடியாமல் படுத்து கிடக்கிறோம் பாருங்க. இசக்கார் மாதிரியோ, எலியா மாதிரியோ, ஜோனா மாதிரியோ தெரியல. எந்த ஆபத்துக்கு, இந்த சூழ்நிலை கூட நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறீங்க பாருங்க. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். இனி வரும் நாட்களிலே நிச்சயமாக நீங்கள் எழும்புவீங்க. நன்மைக்கு எதுவாக எழும்புவீங்களா, வேறு நோக்கத்தில் எழும்புவீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எழும்புவீங்க. உங்களை எழுப்புவார் கர்த்தர். ஒன்று அவருக்காய் நீங்கள் ஓட வேணும், இல்லை வேறு எதுக்காவது ஒரு காரியத்துக்காய் கர்த்தர் எழுப்பி விடுவார். அந்நாளிலே நீங்கள் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அது இந்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதில் நீங்கள் மகிழ்ந்து கலிகூற அல்ல, மனம் திரும்புகிற நாள். மறவாதிருங்கள். இன்னொரு காரியத்தை வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 6ஆம் வசனம் ஆகிய 3 வசனங்களையும் வாசித்து வெளிப்படுத்தல் 3:20 வாசிப்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அளவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் விரியமே, என் பிராவே, என் உத்தமியே, கதவத்திரா. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப முடித்தேன். என் பாவங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் வந்து கூப்பிடுகிறார். கர்த்தர் வந்து கூப்பிடும் போது கதவை திறக்கவில்லை. அவர் போன பின்பு கதவை திறப்பது போன பஸ்ஸுக்கு கை காட்டியது போல இருக்கும். மணவாட்டி சபைக்கு கர்த்தரின் சத்தத்தை, மணவாட்டி சபையானது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்காமல் காரணம் சொல்லுவதனால் வருகையிலே கைவிடப்படுவார்கள். அதாவது இந்த மணவாட்டி வைத்துக்கொள்ளுங்க, இந்த உன்னத பாட்டில் வருகிற இந்த பாத்திரம், அவர் இயேசு வருகிறார், அதாவது மணவாளன் வருகிறார். வந்து அவர் என்ன கேட்கிறார், இந்த மணவாட்டி சபை நித்திரை பண்ணுகிறது, என் இதயமோ விழித்திருந்தது. ஆனால் நித்திரையாக இருக்கிறாங்க, விழித்திருப்பானுவாங்க. ஆனால் பைபிள் கையிலிருந்து நழுவி சேச்சில் விழுந்துரும் தரையில். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொல்லுகிறார், இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று இயேசு சொல்கிறார். அதே மாதிரி இங்கேயும் கதவு தட்டப்படுகிறது. இந்த சத்தம் ஆண்டவர் இன்றைய நாளில் சபைகளை தட்டுகிறார். இயேசு சபை கதவுகளை தட்டுகிறார். அதாவது சபையினுடைய இதய கதவுகளை தட்டுகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய இருதய கதவுகளை தட்டுகிறார். ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஊழியக்காரனுடைய இருதய கதவுகளை தட்டுகிறார். திற, இதோ நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூரனினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அபிஷேகம் நிறைந்திருக்கிறது மனுஷ குமாரன், அதாவது தேவ குமாரன் வந்து சபையை தட்டுகிறார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். மணவாட்டி என்ன சொல்லுது தெரியுமா? சபை வஸ்திரத்தை கழட்டி போட்டுதான். சபை இன்றைக்கு நிர்வாணம் ஆயிட்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை சபை தொலைச்சிட்டு. அவள் சொல்கிறா, நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டேன். ரெண்டாவது நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? அவள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சாச்சு. இயேசு சொன்னார், மனுஷகுமார் திருடனை போல வருகிறேன், வரும்போது தன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு
தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதாவது இயேசு வரும்போது சபைக்கு வஸ்திரம் வேணும், ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். சபை மணவாட்டி, சபை நிர்வாணியா இருக்கிறது. சபை பாவத்தில் விழுந்து விட்டது, சபை தவறி விட்டது, சபை தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டு சபை பிழையான வழியில் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சபை அவ வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? கழட்டின வஸ்திரத்தை திரும்ப உடுக்க முடியாதா? முடியாது. அப்படி தான் சபை இருக்குது இன்றைக்கு. இயேசு தட்டுறா திறக்க முடியாது. செய்கிறத செய்து பாருங்க. யாருக்கு சொல்கிறோம்? இயேசுக்கு. இப்படித்தான் இன்றைய நாளில் சபை. ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறார் சபையை, மனம் திரும்ப சொல்கிறாரு. இல்லை திரும்ப மாட்டேன், என்ன செய்ய போகிறீங்க என்ற மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு விதண்டாவாதம் சபைகளுக்குள்ள வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை சபையிலே ஒழித்து விட்டார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேசக்கூடாது சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பேசினாலே அறிவிங்க, பேசவே கூடாது, பாவம் செய்யாதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லுகிறார்கள். இங்கே எங்கே ஆவியானவர்? இந்த ஊழியக்காரன் எங்கே போக போகிறார்? இந்த ஊழியக்காரி எங்கே போக போகிறார்கள்? இந்த சபைகளிலே அடைக்கலம் புகுந்து இருக்கிற ஆத்துமாக்களுடைய நித்தியம் என்ன ஆகும்? இந்த ஆத்துமாக்கள் சிந்திக்காமல் அந்த கூடாரங்களுக்குள்ள குந்தி கொண்டு, இந்த ஊழியர்கள் அந்த கூடாரங்களை நடத்தி கொண்டு, இவர்கள் எல்லாரும் அவருடைய வருகையிலே ஆவியானுடைய கிரியைகளை மறுதலித்து இருக்கும்போது அவர் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டேன், எடுக்க முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது சபையில் அறிவிச்சிட்டோம். சபையில் இப்படி கிரியை செய்யக்கூடாது, வியாதிகளை சுகமாக்க கூடாது என்று அறிவிச்சு விட்டோம். வந்து அந்நிய பாஷை பேசக்கூடாது அறிவிச்சிட்டோம். இனி அதை செய்தால் எங்களை குறித்து என்ன நினைப்பாங்க சபையில்? அதுதானே என்ன? அப்படியே இருங்கோ, இயேசு வருவார். இப்ப தட்டுகிறார். இப்ப கதவை திறந்து நீங்க மனம் திரும்பினா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, இல்லாவிட்டா கைவிடப்படுவீங்க. அப்ப இது வருகை சம்பந்தமான ஒரு காரியமாய் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நான் அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், ஏற்கனவே காலை கழுவி சுத்திகரித்த ஆயிட்டாம், கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? அப்போ சபைக்கு திரும்ப போகிறது, ஊழியத்துக்கு போனால் அது அழுக்காம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். சரி என்று பார்த்துட்டு மனச்சாட்சி கேட்கல, திரும்ப என்ன செய்துட்டாங்க? வேதம் சொல்லுகிறது, திரும்ப அவங்க கதவை போய் திறக்கிறாங்க, எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, என் நேசரோ இல்லை, இயேசு போய்விட்டார். வருகை இப்படித்தான் இருக்கும். ஒரு கணப்பொழுதில் அது வரும். அந்த நேரம் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இல்லை நீங்கள் ரெடியாகிவன். அதனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையோ நாளிகையோ நீங்கள் அறியாது இருக்கிறபடியினாலே எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேசமோ புறாவோ பிரியம் என்ன செய்துட்டு இது ஆயத்தமாக இல்லை. அதனால் அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. சபை இன்றைய நாளில் இயேசுவை தேடுகிறது. சபை இயேசுவை கண்டறிய முடியாத ஒரு பரிதாபமான நிலைக்குள்ள சபைகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்கிற அளவுக்கு சபைக்குள்ள ஆராதனை, இயேசு சபைக்கு வெளியில். அதே மாதிரி தான் இந்த உன்னத பாட்டு கதையும் சொல்லுகிறது. என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு தான் அவரை தேடினேன், அவரை காணவில்லை. கூப்பிட்டேன், தேடினேன், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார் இயேசு. தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் நித்திரையாயிருந்தேன். சபைகள் நித்திரையடைகிறது, சபைகள் படுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சபைகளுக்கு இயேசு வந்து தட்டியும் இயேசுவுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு சபைகள் அமைதி கொள்ளுகிறது. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய சபை தேவனுக்கு பிரியமானது, தாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று தவறாய் நம்புகிறார்கள். இதனால் இவர்கள் கைவிடப்படுவார்கள். இயேசுவை தேடி காணவில்லையா? இயேசுவை நோக்கி கூப்பிட்டும் ஜெபித்தும் பதில் இல்லையா? ஏன் ஜெபம் விருதாவாயிற்றே சபைக்கு? காரணம், அவர் தட்டும்போது திறக்கவில்லை, அவர் கூப்பிடும்போது சபை கதவு கடினமாக இருக்கிறது. இயேசு சொன்னபடி சபையை நடத்த வேண்டும். இயேசு சொன்னபடி சபையில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரையும் வாசித்து பாருங்கள். அங்கே பரிசுத்தாவியானுடைய வரங்கள், கிரியைகள், வல்லமைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இவைகளை எல்லாம் பெறாததெல்லாம் பெற்று இருக்கிறது தான் சபை. இவைகளை பெறாததெல்லாம் சபையா? இவைகள் எல்லாம் இயேசு தட்டி இவைகளை கொடுக்க வரும்போது நாங்கள் வர முடியாது, உடுப்பை கழட்டிட்டோம், அதை செய்துட்டோம், இதை செய்துட்டோம், கால் அழுக்காக கூடாது, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம். இதுதான் தன்னுடைய நீதியிலே கெட்டு போகிற நீதிமான்.
தன் சுய நீதியிலே கெட்டு போகிற மனுஷன் இதுதான். தன்னை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி மற்றவர்கள் அற்பமாக எண்ணி இயேசு வந்து தட்டும்போது கூட, இயேசு எச்சரிக்கும் போது கூட, இயேசு புத்தி சொல்ல வரும்போது கூட, இயேசு ஆலோசனை சொல்ல வரும்போது கூட, ஆவியானவரை அனுப்பி காரியங்களை செய்ய வரும்போது கூட கதவை திறக்காத சபைகள், இருதயத்தை திறக்காத மனுஷர்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிற மனுஷர்கள், தாங்க விரும்புகிற விதமாய் தங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள், தாங்க விரும்புகிற விதமாய் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள், தாங்கள் விரும்புகிற மாதிரி தங்களுடைய பெயர்களை சபையில் புகழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள், தாங்கள் விரும்புகிற விதமாய் தங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அதுக்கு மாறாய் சொல்லக்கூடாது என்று விரும்புகிற இருதயங்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தான் இந்த கடைசி காலத்திலே சபைகள் தள்ளாடுகிறது. சபைகளுக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வர முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இயேசு தட்டும்போது ஒரு மனுஷன் இருதயத்தை திறக்காமல் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாதவன் மனிதர்களை ஏற்றி என்ன லாபம்? இயேசுவுக்கு கதவை திறக்காத மனுஷன் மனுஷர்களுக்கு திறந்த என்ன லாபம்? அவன் பரலோகம் போக முடியுமோ? கைவிடப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லவா? இப்படித்தானே இன்றைக்கு ஊழியர்கள் படுத்து கிடக்கிறார்கள், நித்திரையா இருக்கிறார்கள். சபைகளும் அதே மாதிரி படுத்து கிடக்கிறது, நித்திரையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சபைகள் எப்பொழுது மனம் திரும்பும்? இயேசு வரப்போகிற காலம் சமீபமாயிற்று அல்லவா? இயேசு சபைக்கு வெளியே, சபைக்குள்ளே ஆராதனை. இப்படித்தான் தேவன் சீனாய் மலையில் இருந்தார், மோசையோடு பேசினார். இங்கே ஆரோன் ஒரு கன்றுக்குட்டி, எகிப்தியில் அவங்க வழிபட்ட ஒரு கன்றுக்குட்டியை செய்து அங்கேயே அதுக்கு ஒரு ஆராதனையை நடத்தி, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி, கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி ஆரோன் நடப்பித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏசாயா 56:10 வாசிக்க கேட்போம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், ஊக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், கடத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை சிறியர். அவை ஜெபிக்கும்படியாக தேவன் அழைத்த ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் நித்திரை பிரியர்கள். அவர்கள் வேதம் வடிவாய் சொல்லுகிறது அவனுடைய காவற்காரர்கள், அந்த சபையினுடைய ஜெபம் பண்ணுகிற காவலாளிகள். அது ஒரு மெய்ப்பனாக இருக்கலாம், ஒரு ஜெபத்தலைவியாக இருக்கலாம், ஒரு ஜெப தலைவனாக இருக்கலாம், ஒரு ஜெபக்குழுவாக இருக்கலாம். காவற்காரர்கள் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவங்களுக்கு உலக இயேசு எப்போ என்ன சொல்கிறார், என்ன செய்ய போகிறார் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அவருடைய வருகையை குறித்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஒன்றும் அறியாத குருள். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, குருடாக்கப்பட்டிருக்க, தரிசனமற்றவர்கள், வெளிப்பாடு அற்றவர்கள். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். நாய்களை வீட்டுக்கு வெளியில் ஏன் விடுவார்கள் என்றால், யாரும் திருடன் வந்தால் அல்லது யாராவது வந்தால் இந்த நாய் குலைக்கும் போது எஜமான் எழும்பி வீடு அதாவது களவு போகாதபடி திருட்டு காரியத்தை தடுத்து விடுவாங்க. அதற்காக குலைக்க வேண்டிய நாயை போல தானா இந்த காவற்காரர்களை ஆண்டவர் வைக்கிறார் சபைக்கு. அதாவது இரவும் பகலும் மௌனமாறாத காவல்காரர்களை நான் கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த இந்த காவற்காரர், சபையை பாதுகாக்க வேண்டிய இந்த ஊழியக்காரன் குலைக்க மாட்டாத ஒரு ஊமையான நாய்க்கொப்பா இருக்கிறத பார்க்கிறோம், நித்திரை பிரியராக இருக்கிறத பார்க்கிறோம். ஜபமா அது வருகிறது இல்லை, எழும்போணும் நினச்சி தான் நாங்கள் படுத்து நாங்கள் காலமே எழும்பி அதிகாலையில் ஜெபிப்போம் என்று தான் நாங்கள் நித்திரைக்கு போனோம். ஆனால் இன்னும் தெரியல, காலையில் 12க்கு தான் எழும்பணும், அவங்களுக்கு காலை தான் 12. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஜனக்கூட்ட சபைகளுக்குள்ளே ஒரு நிர்விசாரத்தின் ஆவிகள் பிரவேசித்து அவர்களை சோம்பல்காரர்களாகவும் நித்திரை பிரியராகவும் படுத்து கிடக்கிறவர்களாயும், இவர்களை எலியாவை என்று தாக்கின ஆவி, இசக்காரை தாக்கின ஆவி, அங்காலே நீங்கள் ஜோனாவை தாக்கின ஆவி, அப்படியாய் வருகிற இந்த ஆவிகள் இப்பவும் தொடர்கிறது. ஆதலால் சபை இவைகளை அறிந்து நிதானித்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அடுத்தது தூக்க மயக்கமாய் புலம்புறோம். நித்திர கண்ணில் அவங்க ஜெபிச்சுட்டு ஏதோ சொல்லிக்கொண்டு ஜெபிப்பாங்க. தூக்க மயக்கமாய் புலம்புறவங்க, படுத்து கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் என்று எச்சரிக்கிறது. ஜபக்குழுக்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜப வீரர்கள் மனம் திரும்ப வேண்டும். சபைக்கு யாரையெல்லாம் கர்த்தர் காவலாளியாய் ஏற்படுத்தினாரோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் விழித்திருந்து சத்துருக்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவர்களாய், சபையை பாதுகாக்கிறவர்களாய், அவர்கள் திறப்பின் வாசல்ல
நிற்கும்படி நான் ஒருவனை தேடினேன் என்று கர்த்தர் சொல்ல, அப்படியாய் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் இந்த அடையாளத்துக்குள்ளே பொருந்தி விட்டார்கள். ஆகவே இந்த கடைசி காலத்திலே இந்த ஜெப பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளை சாத்தான் இப்படியாய் மாற்றி கொண்டு வருகிறான். ஆகவே இவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர்கள். ஜெப நேரங்களை தவறவிட்டு நித்திரை கொள்ளுகிறவர்களே, மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம். தேவன் காவற்காரனாகவும் காவற்காரியாகவும் உங்களை வைத்தார். அதற்குரிய உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திப்பீர்கள். நியாயாதிபதிகள் 16:19 வாசிக்க கேட்போம். அவள் அவனை தன் மடியிலே நித்திர செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. சிம்சோனுடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்ப சிம்சோனை கவனித்து பார்த்தீங்கன்னா, தெலிலாளுடைய மடியிலே அவர் படுத்து நித்திர பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருக்கு இருந்த வல்லமை, அவருக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லாம் அப்படியே தெளிலால் வலிச்சு எடுத்துட்டா. ஒரு மனிதனை மடியில் வச்சு நித்திரையாக்கி அவ்வளவு தலைமயிரையும், கனகாலமாக வெட்டாத தலைமயிர் அவ்வளவையும் வெட்டி வலிச்சு எடுக்கும் வரைக்கும் ஒரு உணர்வு இல்லாத நித்திரை. ஜோனாவுடைய நித்திரை, எலியாவுடைய நித்திரை, பலர் எப்படி நித்திரையான இசக்காருடைய காரியம், இப்படியா உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த காரியங்களை போல இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு பராக்கிரமசாலி, சத்துருக்களை அழிக்கும்படி தேவ பலத்தை பெற்ற சிம்சோன் தெலிலாளின் மடியிலே படுத்து கிடந்ததால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நாளில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று சிம்சோனை போல, சிம்சோன் என்றால் சூரியன் என்ற அர்த்தம், சூரியனை போல பிரகாசித்து சத்துருக்களை வெட்டி வீழ்த்த வேண்டிய சபை, சத்துருக்களை பீறி போட வேண்டிய சபை, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டிய சபை இன்றைய நாளில் இப்படி எங்கேயாவது யாருடைய மடியில் படுத்து கிடக்கிற சிம்சோனை போல, நித்திரையாக இருக்கிறது போல சபை மாறிவிட்டது. சபைக்குள்ளே சிம்சோனுடைய பலன் இருக்கிறது, சபைக்குள்ளே தேவனுடைய வல்லம் இருக்கிறது. அந்த வல்லமையை வஞ்சிக்கும்படி சாத்தான் தந்திரங்களை கொண்டு வருகிறான். அந்த தந்திரங்களுக்குள்ளே சபை சிக்குண்டதுனாலே அந்த கிரியைகளை செய்ய வேண்டிய தேவ மனுஷனும் மனுஷையும் தெளிலால் போன்ற வஞ்சக ஆவிக்குள்ளே அகப்பட்டதுனாலே அவர்கள் நித்திரையாக்கி, அவங்கள படுக்க பண்ணி, அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமாக்கி, அப்பொழுது பெலிஸ்தர் வந்தபோது வித்த காட்டலாண்டு சிம்சோன் எழும்பின போது சிம்சோனை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அவனுடைய கண்கள் 2ஐயும் குருடாக்கி அவனுக்கு வெண்கல விலங்கு போட்டு சிறையிலே அடைத்து மாவரைக்க வைத்தார்கள். மாபெரும் பலமுள்ள பலசாலியாகிய சிம்சோனை போல சபைகள் இன்று இல்லை. சபைகள் இப்படி வர முடியாததுக்கு சபையினுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் வேட்டையாடி விட்டார்கள் சபைகளின் கண்களை. மணவாட்டி சபை மணவாளனை பார்க்க முடியாததாய், மணவாளனுடைய சத்தத்தை கேட்க முடியாததாய் தத்தளிக்கிற ஒரு காலம். சபைகள் ஏதோ ஒரு நோக்கத்தில் சிலர் நடத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் வேதத்தின்படியும் சத்தியத்தின்படியும் சபைகள் மாற வேண்டும், சபைகள் மனம் திரும்ப வேண்டும். சபைகள் நித்திரை சபைகளாய் மாறக்கூடாது. படுத்திருக்கிற நித்திரை பிரியருக்கு ஒப்பான சபையாய் சபைகள் மாறக்கூடாது. இப்படி அநேக ஊழியங்களை செய்ய வேண்டிய சிம்சோன் இப்படியாய் தன்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டியதாய் இருந்தது. சிம்சோன் 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதுதான் அவருடைய கால எல்லை என்று கிடையாது. அந்த நாளில் அவர் கேட்கிறார் தேவனிடம் 2 காரியம். ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் நினைத்தருளும், மீண்டும் இந்த பெலிஸ்தரோடு என்னுடைய ஜீவனும் மடியட்டும் என்று கேட்கிறார். அதாவது தன்னை தான் தற்கொலை செய்ய விரும்புகிறதாய் அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்கிறோம். பெலிஸ்தரை மீண்டும் அழித்துவிட்டு தான் தப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணவில்லை. இன்றைய நாளில் இப்படித்தான் ஜனங்களுடைய அறியாமையின் காலங்களும் இருளின் காலங்களும் சபையின் காலங்களும் கடந்து போகிறது. நீங்கள் ஒரு சரியான சபையில் இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய சபையை சரியாய் நடத்துறீங்க என்பதை ஊழியர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது காலம், கடைசி காலம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எலியாவை போல, ஜோனாவை போல அவங்கெல்லாம் பெரிய பெரிய கதாநாயகர்கள் என்று நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். அவங்களோட தவறுகள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. இசக்காருடையது இப்படி சொல்லப்படுவதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீங்க மனம் திரும்பி தேவனுக்காய் எழும்ப வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது. மத்தேயு 26:40 வாசிக்க கேட்போம். லூக்கா 22:46 சேர்த்து வாசியுங்கள். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பேதுரு சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் நித்திரை கொள்ளாமல் ஜெபித்திருப்பாரானால் இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்திருக்க மாட்டார் என்பதுதான் இதனுடைய கருத்தாக்கம். அப்போ பேதுரு இயேசுவோட கூட இருக்கிற ஒருவர். இயேசு கொஞ்சம் அங்கால போய் ஜெபம் பண்ணுறாரு, பேதுருவோ நித்திரை கொள்றவராக இருக்கிறார். 12 சீசரிலிருந்து இவங்க 3 பேர் 4 பேர் ஆண்டவர் எப்பொழுதும் தன் அருகில் வைத்து கொண்டதுடைய நோக்கம் அவங்கள தன்னை போல மாற்றுவதற்கு, உருவாக்குவதற்கு. இவர்களோ இயேசு ஜெபம் பண்ணுறார், இந்த அப்போஸ்தலர்கள் நித்திரை கொள்ளுகிற அப்போஸ்தலர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாத ஒரு அப்போஸ்தலன் தான் பேதுரு. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் அவர் இயேசுவை மறுதலித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே 1 மணி நேரமாவது ஜெபிக்க முடியாத ஒரு அப்போஸ்தலரை கவனித்து பாருங்க. நாங்கள் அப்படி இருக்கிறோம் இல்லையா? விசுவாசிகள் கூட தாங்களுக்கு சோதனை வராதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படி ஜெபிக்காதனால அநேக பிரச்சனைகளுக்குள்ள விசுவாசிகள் தள்ளப்படுகிறார். ஊழியர்கள் அப்படி ஜெபிக்காதனால தான் அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகளுக்குள்ளே தள்ளப்பட்டு போகிறார்கள், சோதனைக்குள்ளே போகிறார்கள், ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள், ஆண்டவர் விட்டு போகிறார்கள். காரணம் அதுதான். அப்போஸ்தலர் 12:6 வாசிக்க கேட்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். சபையார் பேதுருக்காக ஜெபிக்கின்றார்கள். பேதுருவோ தன்னை கொலை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் விழித்திருந்து ஜெபிக்காம நித்திரையா இருக்கிறாங்க. இந்த நாளில் ஊழியர்களுக்காக ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, ஊழியர்கள் நித்திரையா இருக்கிறாங்க. அல்லது ஊழியர்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஜனங்கள் நித்திரையா இருக்கு. ஏதோ ஒரு அர்த்தத்தில் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே ஏன் இப்படி ஆன ஒரு சூழ்நிலை நடக்கிறது? எல்லாராலையும் இந்த காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு பேதுருவும் தொடர்ந்தும் அவர் இப்படியே இருக்கிறாரு. பவுலையும் சீலாவையும் பாருங்க, அவங்க 2 பேரையும் பிடித்து பிலிப்பு பட்டணத்தில் சிறையில் அடைத்த போது அவர்கள் அங்கே ஜெபம் பண்ண போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பேதுருவோ சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருந்த போதும் அவர் நித்திரையா இருந்தார். ஜோனாவை பாருங்க நித்திரையா இருந்தார். எலியாவை பாருங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்துக்கொண்டார் என்று நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த உன்னத பாட்டில் இருக்கிற பிரியமே புறாவே என்று பேர் வச்சிருக்குது சபைக்கு. அந்த ஆளை பாருங்க, ரூபவதியே பிரியமே என்று கூப்பிட ஈசு வந்து கதவை தட்டி அது திறக்க மாட்டேன்னு நிற்குது. இப்படித்தான் இந்த உலகத்திலே சபைகள் என்னத்தை புரிந்து கொண்டதோ தெரியல, எதை புரிந்து கொள்ள போகிறார்களோ தெரியல. இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபைகள் வேதத்தின் படி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஊழியர்கள் அதை செய்ய வேண்டும், ஊழியக்காரிகள் அதை செய்ய வேண்டும், விசுவாசிகள் அது ஒத்துழைத்து இப்படி வர வேண்டும். இப்படி வராவிட்டால் இந்த வருகையிலே அநேக சபைகள், அநேக ஊழியர்கள் கைவிடப்படுவார்களே, பரிதாபமாயிருவாங்களே. ரெவரன், டாக்டர், PhD, MA பட்டம் என்று விசிட்டிங் கார்டு அடிக்கிற பாஸ்டர்களுடைய எதிர்காலம் என்ன? ஊழியர்களுடைய எதிர்காலம் என்ன? இவர்களுடைய முடிவு என்ன? இவர்கள் எங்கே போகிறார்கள்? சபைகளை சீர்படுத்தாவிட்டால், ஊழியங்களை சீர் செய்ய முடியாமல் போனால் விசிட்டிங் கார்டு பரலோகம் போகாது. ஆகவே இவர்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. படுத்து கிடக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள், அதாவது நித்திரைங்கிற அர்த்தத்தில் அது பாவிக்கப்படுகிறது. இப்படியானவர்கள் எழுந்திருந்து கர்த்தருக்காய் சேவை செய்ய வேண்டிய ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த காலத்திலும் இப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லுவோமானால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருப்போம் என்றதை நாங்கள் தீர்மானித்தால் தேவதூதன் எழுப்பினாலும் எழும்ப மாட்டோம் போல இருக்கிறது. எலியாவுக்கு அவர் சாப்பிட்டுட்டு அவர் திரும்பவும் படுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்பவும் தூதன் வந்து சாப்பாடு கொடுத்து, எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி பிடித்து ஆளை அனுப்பினது தேவனுடைய. அப்படி அந்த தூதன் வந்து இவரை அனுப்பவில்லை, ஆனால் எலியா செய்ய வேண்டிய வேலை செய்யப்பட்டிருக்காது. அதே போல தேவன் இப்படி உங்களை எழுப்பி அனுப்பாவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் அப்படியே கிடக்க போகிறது. ஆகவே உங்களுக்காக யார் இதை செய்வார்கள்? தேவன் உங்களை உண்மை உள்ளவன் என்றெண்ணி, உத்தமன் என்றெண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தார். அவர்கள் செய்து முடிப்பார்கள். எனக்காக இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு கிருபை அளித்திருக்கிறேன், பலன் அளித்திருக்கிறேன், வல்லமை அளித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொடுத்தும் அவர்கள் அதை செய்யாவிட்டால் எவ்வளவு பரிதாபமாய் உங்களுடைய நாட்கள், என்னுடைய நாட்கள் முடியும் என்று யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை நேசிக்கிறார் இல்லையா?
அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இன்னும் எழும்ப வேண்டாம். இன்னும் எழும்பி சோர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு, துக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் கர்த்தருக்காய் இன்னும் பிரயாசப்படணும், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். அப்படியான தவறுகளில் இருக்கிறவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதே. ஆகவே நீங்கள் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை நீங்கள் செய்து முடியுங்க. அப்பொழுது நித்தியத்தில் கர்த்தருடைய வருகையில் நீங்கள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாறுவீங்க. ஆமென்.